இன்றைய சட்டமன்ற நிகழ்வுல யாரெல்லாம் குஜிலி மஸ்து வாங்கினார்கள், யாரெல்லாம் கொத்து பரோட்டாவை வாங்கினார்கள் அப்படின்னா, மரியாதைக்குரிய நமது சிஎம் விஜய் அவர்கள் அந்த கொத்து பரோட்டா வாங்கியிருக்கிறாரு. குஜிலி மஸ்துல வாங்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நம்முடைய அன்பிற்கும், பண்பிற்கும், பாசத்திற்கும், மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு அமைச்சர் அந்நியரசு அவர்கள் கூட லைட்டாக ஒரு குஜிலி மஸ்துல வாங்கியிருக்கிறார். அப்புறம் குடியாத்தம் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய சிந்து, அவங்க இன்னைக்கு நானும் இந்த குஜிலி மஸ்தை வாங்குவேன், நானும் இந்த கொத்து பரோட்டாவை வாங்குவேன்னு சொல்லி அவங்களும் களத்துல குதிச்சு அந்த கொத்து பரோட்டா வாங்கியிருக்கிறாங்க. கொத்து பரோட்டாவை போட்ட நபர் யாருனாக்கா நம்ம அண்ணன் கே.என். நேரு அவர்களும் யூடியூப் புடோஸ் அவர்களும் சேர்ந்து இந்த கொத்து பரோட்டா இன்னைக்கு போட்டிருக்கிறாங்க. அதனால இன்றைய சட்டமன்றத்தில் நடந்த அந்த குஜிலி மஸ்துகள் கொத்து பரோட்டாக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதை சொல்ல வேணாம்னு தான் நினைச்சேன். சரி, ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிள்ல இருக்குன்னு சொன்னாரு. அது ஏதோ போற போக்குல அவர் சொல்லல, உண்மையிலேயே என் டேபிள்ல இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓபன் பண்ணணுமோ அப்போ கரெக்டா எல்லாமே ஓபன் ஆகும். சரி. அப்போ நிதியமைச்சர்னா தெரியும்ல, அதான் நம்ம ஐயா மரிய வில்சன் அவர்கள். அதாங்க அந்த கட்டையை கொண்டு போய் வீட்டில் உள்ள பொம்பளைங்களை அடித்து அவங்க வீட்டில் உள்ள அவங்க அண்ணன் நினைக்கிறாங்க அவங்க வீட்டில் ரவுடித்தனம் பண்ண அந்த மரிய வில்சன் இருக்கார்ல, அவர் பேசும்போது சொல்லியிருந்தார், இந்த மாதிரி நாங்கள் இந்த வெள்ளை அறிக்கை அதெல்லாம் தயாராகிட்டு இருக்கு, ஃபுல்லாக நாங்கள் வந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார்ல. அந்த ஃபைல்ஸ் எல்லாம் அவர் சும்மா சொல்லலை, உண்மையிலேயே அந்த ஃபைல்ஸ் என்னுடைய டேபிளில் இருக்குது, அதை என்னை திறக்க வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. திறங்கன்னு நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், திறந்து எந்த அமைச்சர், அதாவது கடந்த 5 வருடங்களில் திமுக ஆட்சியில் ஒருவேளை அப்போ உள்ள அமைச்சர்களோ அல்லது அப்போ உள்ள எம்எல்ஏக்களோ அல்லது அப்போ உள்ள மற்ற திமுக சார்ந்தவர்கள் மற்ற வாரியத்தில் இருந்தவங்களோ யாராவது இந்த லஞ்சம் ஊழல் இதில் நேரடியாக சிக்கியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா தயவு செஞ்சு இது உடனடியாக திறங்க, அவர்கள் மீது வழக்கை பதிவு செய்யுங்கள், அவர்கள் மீது வழக்கை பதிவு செஞ்சு நீதிமன்றத்தில் நிப்பாட்டுங்க பாசே. மக்கள் காசை யாரை ஆட்டையை போட்டு சுரண்டி தின்னாலும் அவங்களுக்கு என்ன மரியாதை கொண்டு இருக்குன்னு நான் கேட்குறேன். மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக அரசியலுக்கு வந்துட்டு அவங்க மக்கள் காசை ஆட்டையை போடுறாங்கனாக்கா அவங்களுக்கு நீங்கள் காப்பாற்ற நினைக்கிறீங்க. அப்போ ஒருவேளை அவங்க ஏதாவது உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னாக்கா அப்போ இதை வச்சு மிரட்டலாம் அப்படிங்கிற அந்த பிஜேபியினுடைய பாணி. அது இந்த பிஜேபி இப்படி தான் பண்ணுவாங்க, ஏதாவது ஈடுன்னு போட்டு வச்சுப்பாங்க. அது உண்மையிலேயே தவறு பண்ணியிருந்தாக்கா அந்த ஈடுன்னு நீங்கள் அப்போவே எக்ஸிக்யூட் பண்ணலாம். எனக்கா மக்களுடைய காசு நீங்கள் எப்படி ஆட்டையை போட்டீங்க, நான் மக்களுக்காக வேலை செய்ய வந்திருக்கேன் அப்படின்னாக்கா ஒருவேளை நான் சொல்கிறது ஒருவேளை அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உடனடியாக எக்ஸிக்யூட் பண்ணணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, வழக்கு போடுறது சும்மா யார் வேணாலும் வழக்கு போடலாம். ஆட்சியில் இருக்கிறவங்க, ஆட்சியில் இல்லாதவர்கள் மீது இந்த ஊழல் வழக்கு அப்படிங்கிறத யார் வேணாலும் யார் மேலே வேணாலும் போடலாம், ஆட்சியில் இருக்கிறவங்க இல்லாதவர்கள் மீது. அப்படி தான் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் மாகோரா அவர்கள் இதே மாதிரி தான் திமுகவின் மீது கலைஞரின் மீது ஊழல் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. அந்த சர்க்காரியா கமிஷனோட போட்டாங்க இல்லைங்களா. ஆனால் சர்க்காரியா கமிஷன் என்னன்னாக்கா இது புனையப்பட்ட வழக்கு அப்படின்னு தீர்ப்பு வந்துச்சு. இது உண்மையான வழக்கு கிடையாது, இதில் எந்த ஊழலும் நடக்கவில்லை, இதில் எந்த லஞ்சமும் வாங்கப்பெறவில்லை, இது மக்களுடைய பணம், ஒரு பைசா கூட இதில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க இதை எடுத்து செலவு பண்ணல, அவங்க வீட்டுக்கு கொண்டு போகலை, இது உள்ளபடி என்னென்ன செலவு செஞ்சுருக்கோ அதற்கான கணக்குகள் நீட்டாக இருக்கிறது, நீட்டாக டேலியாக இருக்குது, அதனால் இதில் 1% கூட ஊழல் லஞ்சம் என்பதில் உண்மை இல்லை, இது ஒரு புனையப்பட்ட வழக்கு அப்படின்னு தான் தீர்ப்பு வந்துச்சு. ஆனால் இன்னைய வரைக்கும் பாருங்கள், சில பரதேசி நாய்கள் சில அவதூறை நக்கிட்டு வந்து கக்கக்கூடிய அந்த பார்ப்பனிய விஷ ஜந்துக்கள் என்ன பண்ணும்னா, இந்த பாருங்க இந்த மாதிரி தான் இந்த என்ன கரையான இது தின்றுச்சு, அது வந்து இது தின்றுச்சு அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு இன்னைய வரைக்கும் அந்த பார்ப்பனியம் கக்கி வச்ச அந்த வாந்தியை அப்படியே நக்கிட்டு வந்து திரும்ப இங்கே கக்கிற வேலை, அந்த அவதூறில் கக்கிற வேலையை சில பேர் செய்கிறாங்க. ஏன்னா இது அவதூறு, இது உண்மை கிடையாது. அது முன்னாடி நடந்த விஷயங்களை சொல்கிறேன். இப்போ சிஎம் அவர்கள் அந்த ஃபைல் என் டேபிளில் இருக்குது, என்னை திறக்க வச்சிடாதீங்கன்னாக்கா திறங்க பாஸு. தவறு பண்ணியிருக்காங்க ஒருவேளை அப்படின்னாக்கா அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுங்க. மக்கள் காசை தின்னவங்க யாராக இருந்தாலும் தூக்கி உள்ளே போடுங்கன்னு நான் சொல்கிறேன். வழக்க பதிவு பண்ணவங்க நீதிமன்றத்தில் போய் சந்திக்கணும்னு நான் சொல்கிறேன். அதை விட்டு நான் திறந்துருவேன்னா இந்த கீரியையும் பாம்பும் வச்சுட்டு நான் சண்டை விட்டுருவேன்னு சொல்லுவாப்புல. கடைசி வரைக்கும் அந்த கீரியையும் பாம்பையும் திறக்க மாட்டான், கீரியையும் காமிக்க மாட்டான், சண்டையும் விட மாட்டான். அதான் அந்த மோடி மஸ்தான் வித்தன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு குட்டி மோடி மஸ்தானாக
நமது பிஜேபியினுடைய அடிச்சூட்டில் நடக்கக்கூடிய ஐயா குட்டிமோடி விஜய் அவர்கள் அந்த ஃபைலை நான் திறந்துருவேன், அந்த ஃபைலை நான் திறந்துருவேன், அந்த ஃபைலை திறக்க வைக்காதீங்க. ஏங்க மக்களுக்கு எதிராக மக்களுடைய பணத்தை சாப்பிட்டாங்க அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஏன் இது வரைக்கும் திறக்காம இருக்கீங்க? எனக்கு மரிய வில்சன் அவர்கள் அந்த ஃபைலை அவங்க டேபிளில் வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருப்பார்ல, இந்த ஃபைலில் ஏகப்பட்ட ஊழல் லஞ்சத்துக்கான ஆதாரம் இருக்குங்க, அதனால முதல்வரே உடனடியாக திறங்கன்னு அப்படி வச்சிருந்தாக்கா முன்னாடியே வச்சுட்டார்ல உங்க டேபிள்ல. நீங்க திறந்து பார்த்துருந்தாக்கா இந்நேரம் இந்த சட்டமன்றத்தில் அதை பத்தி பேசியிருக்கலாம்ல. பேசி இந்தந்த அமைச்சர்கள் இவ்வளவு ஊழல்கள் செஞ்சிருக்காங்க, இவ்வளவு லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க, அதற்கான ஆதாரம் இதோ இந்த ஃபைலில் இருக்கு, இவர்கள் மீது இப்போ புகார் அளித்து உடனடியாக உரிய நடவடிக்கை எடுத்து இவர்களை கைது செய்யறதுக்கான நான் நடவடிக்கை எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னாக்கா மக்கள் மத்தியில் போய் சேரும்ல. அப்புறம் எதுக்கு நான் திறந்துருவேன் கைது பண்ணிடுவேன் அப்படின்னாக்கா மிரட்டுறீங்களா? அப்போ இதை வச்சு மிரட்டுறது, எனக்கு அந்த பொய்யாக ஊழல் வழக்குகளை போடலாம் அப்படிங்கிறத எம்ஜிஆர் காலத்தில் நம்ம பார்த்துட்டோம். அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா உங்கள் மீது பொய்யான ஒரு ஊழல் வழக்கை போட்டுருவேன், ஒரு பொய்யான குற்றச்சாட்டுனாலும் சுமத்த முடியும் இதை வச்சுக்கிட்டு, அதனால நான் சுமத்திடுவேன் அப்படின்னு மிரட்டுறீங்களா? அப்போ மிரட்டுறீங்கன்னாக்கா மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இல்லைன்னு அர்த்தம். இப்போ மிரட்டி இவங்களை அடிபணிய வைக்கணும் அல்லது மிரட்டி அவங்கள பேசாமல் வச்சுக்கணும் உள்ள அப்படிங்கிறதுல மக்கள் நலன் எதுவும் இல்லை. அப்போ இது சுயநலன் மட்டும்தான் இருக்குது, இதில் அவதூறுகள் மட்டும்தான் இருக்குது. ஒரு பைபிள்ல சொன்ன வசனத்தை விட கேட்காமலே தரக்கூடிய ஒரு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள். அந்த வகையில இந்த அறிவிப்புகள் ஒன்றின் மூலமாக அறிவித்த அறிவிப்புகள் மகத்தானவை. இதை நான் வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் சார்பாக அவருக்கு நாங்கள் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். 2020 மறுபடியும் அண்ணன் வந்து இரண்டாவது முறையாக பைபிளை மேற்கோள் காண்பித்து அண்ணன் பேசியிருக்கிறார். திரும்பவும் நமது அன்பிற்குரிய பாசத்திற்குரிய பண்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு தெரியப்படுத்துவது என்னவென்றால், அண்ணன் உள்ளே அனுப்பியிருக்கோம்னாக்கா மக்கள் ஓட்டு போட்டு உங்களை அனுப்பியிருக்காங்க. ரொம்ப கம்மியான வாக்கு வித்தியாசம் தான், 800 வாக்கு வித்தியாசம் தான் அண்ணன் ஜெயிச்சுன்னா, டஃப்பான ஒரு தொகுதி. அப்போ அந்த கூட்டணி கட்சிகளுடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருக்குது? சரி, அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் வெற்றி பெற்று உள்ளே போயிட்டீங்கன்னாக்கா நீங்கள் பெரியார் அம்பேத்கரை பற்றி உள்ளே பேசுவீங்க, மேற்கோள் காமிச்சிருப்பீங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பேசும் பொழுது, தந்தை பெரியார் அவர்கள் பேசும் பொழுது, மார்க்ஸ் மூலதனத்தில் இப்படி பேசும் பொழுது அப்படின்னு மேற்கோள் காமிச்சு பேசுவீங்கன்னு பார்த்தா, உள்ளே போய் பைபிளில் சொல்லும் பொழுது, பைபிளில் சொன்னதை விட, பைபிளை விட, பைபிளில் உள்ளதை விட, பைபிளில் உள்ள வார்த்தைகளை விட, விவிலியத்தில் உள்ள கதைகளை விட அப்படின்னு நீங்கள் பைபிளியத்தையும் விவிலியையும் மேற்கோள் காமிச்சு பேசுகிறீங்களே. அப்போ என்னன்னாக்கா இந்த முதல்வர் அவர்கள் எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கார் வசதி உண்டு, அரசாங்க சார்பில் எல்லாரும் கார் தர்றோம், அப்புறம் டிரைவர் தர்றோம், அப்புறம் வந்து அந்த உதவியாளர் ஒன்று நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான படிகள் அப்படின்னு இன்னைக்கு ஒரு இதை அறிவிப்பு செஞ்சார். அதற்கான நன்றி தெரிவிக்கிறதுக்காக அண்ணன் எழுந்திரிச்சு இப்படி துதிபாதி கொண்டிருக்கிறார். இப்போ அண்ணன் நம்ம கேட்கறது என்னன்னாக்கா, அண்ணன் இந்த அயலக அம்பேத்கர் உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தில் ஒரு பையன் தனக்கு மலேசியாவில் படிச்சுட்டு எனக்கு உதவித்தொகை வர வேண்டியது ஏப்ரல் மாதம் வர வேண்டியது, இந்த மோட் ஆஃப் பேமெண்ட் இன்னமும் தாவேக அரசு போடாமல் இருக்குது. திமுக அரசு இருக்கும் பொழுது அவர்கள் இந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டை கரெக்டாக எனக்கு வந்து சேர்ந்துடும், ஏப்ரல் மாதம் வர வேண்டியது இன்னும் வரல, 5 மாதம் ஆகி போச்சு, அரசாங்கம் தூங்கிக்கிட்டு இருக்கு, நான் சோத்து கூட காசு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாணவர், அதாவது ஒரு ரிசர்ச் படிப்புக்காக அங்கே போயிருக்கிறார். அவர் பண்ணுற ரிசர்ச் என்னன்னாக்கா, அந்த பிரெயின் இருக்குல்ல, அதை வந்து வயசாக அது எப்படி ஆக்ட் ஆகுது, அதை எதுவும் மேட்ச் பண்ண முடியுமா, அல்லது இந்த பிரெயினை வந்து வேறு ஏதாவது பண்ண முடியுமா, இந்த வயசாக அது ஸ்லோவாகுதா அல்லது ஃபாஸ்ட் ஆகுதா, இது எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி பேலன்ஸ் பண்ணலாம், இது எப்படி வேறு மாதிரி ரிவர்ஸ் பண்ண வைக்க முடியுமா அப்படிங்கிற முக்கியமான மனித மூளையை பற்றிய ஒரு ஆய்வு. அது நல்ல ப்ரோக்ரெசிவாக அவருடைய ஆய்வுகள் போயிட்டுருக்கு. இப்போ அதுக்குள்ள அமௌண்ட்டு ஏப்ரல் மாதம் ஒரு மோட் ஆஃப் பேமெண்ட் போக வேண்டியது போகலன்னு சொல்லும் பொழுது அண்ணன் என்ன பதிவு போடுறாருன்னா, அந்த மாணவர் பொய் சொல்லுகிறார், ஏற்கனவே நாங்கள் இவ்வளோ பேமெண்ட் அனுப்பிட்டோம், நாங்கள் என்ன சொன்னோம்னாக்கா இந்த பேமெண்ட்டை அனுப்பி நீங்கள் இதை செலவு பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அந்த துறை சார்ந்த செலவுகள் இருக்கும்ல, அதற்கான பில்லுகள்லாம் உங்கள்கிட்ட இருக்கும்ல, அந்த பில்லுகளையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு அனுப்பலை, ஒருவேளை நீங்கள் அனுப்புனாக்கா அதை நாங்கள் சரி செஞ்சுட்டு உங்களுக்கு சேர வேண்டிய அல்லது வந்து சேர வேண்டிய தொகையை நாங்கள் அனுப்புகிறோம். அதனால் அந்த மாணவர் வந்து நான் அன்னைக்கு பில்லுலாம் கேட்டோம், இந்த மாணவர் பில் எதுவும் தரவே இல்லை அப்படின்னு டக்குன்னு ஃபாரினில் படிச்சுட்டு இருக்கிற இந்த உதவித்தொகை திட்டம் மூலமாக மனித மூளையை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கிற, அதில் ப்ரொக்ரெசிவான ரிசல்ட்டோடு இருக்கக்கூடிய அந்த மாணவர், பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாணவர், அரசாங்க காசில் அவர் படிச்சுட்டு இருக்கார். அவர் ஏற்கனவே பில்லெல்லாம் அனுப்பிட்டேன்னு சொல்லி ஏற்கனவே மெயில் போட்டிருக்காரு அண்ணனுக்கு, அதாவது அண்ணனோட டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டிருக்கிறார். அப்போ இன்னமும் அந்த ரெசிப்டெல்லாம் வரலன்னு அண்ணன் ஏன் பொய் சொல்லணும்? அவர் அனுப்பிச்ச மெயில் உங்களுக்கு நான் இப்போ ஷோ பண்ணுறேன். அப்போ ஏற்கனவே ஒரு மெயில் போட்டிருக்காரு, நீங்கள் கேட்ட ரிசிப்டெல்லாம் நான் உங்களுக்கு இதில் இணைச்சி நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், எல்லா ரசீதுகளும் இதுக்குள்ளே இருக்குது, இதோட நான் இணைச்சி அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மெயில் போட்டிருக்காரு. அப்போ எல்லா ரசீதுகளும் உங்களுக்கு முன்னாடியே வந்துருச்சு இல்லை.
அப்புறம் ஏன் ரசீது வரல, எங்களுக்கு அனுப்பலங்கிற பொய்யை ஏன் இப்படி அப்பட்டமான ஒரு பொய்யை நீங்கள் ஏன் பொதுவெளியில் சொன்னீங்க? ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மாணவர் படிக்கிறாருன்னு அவருடைய படிப்பு முக்கியம் இல்லையா உங்களுக்கு? அதை விட இந்த அரசாங்கத்தை நீங்கள் காப்பாற்றி ஆகணுமா? ஏன்னா அந்த மாணவர்களுக்கு பணம் அனுப்பல அப்படின்னு பயங்கர வைரல் ஆகி போச்சு. அப்போ பட்டியல் சமூகத்துக்கு நாங்கள் 8 பேருக்கு சீட்டு கொடுத்துருக்குறோம், 8 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த இந்த தாவேக அரசின் மீது பட்டியல் சமூகத்துக்கு எதிராக செயல்படுது. பாருங்க, இன்னைக்கு இந்த எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுத்துருக்காங்களா, சாதா கார் இல்லை, எல்லோருக்கும் இனோவா கார் இந்த அரசாங்கம் இப்போ வழங்கியிருக்காது தான் அவர் ஆணை பிறப்பிச்சிருக்காரு சிஎம் விஜய் அவர்கள். எல்லா எம்எல்ஏக்களுக்கும் இனோவா காரு, அது மட்டும் இல்லாமல் ஒரு டிரைவர், அது மட்டும் இல்லாமல் ஒரு உதவியாளர், அது மட்டும் இல்லாமல் இந்த காருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு மாதம் 75,000 ரூபா தனியாக அவங்களுக்கு பணம், அந்த பிஏவுக்கு தனியாக சம்பளம் 25,000 ரூபா அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தோம்னாக்கா ஒரு 2 லட்ச ரூபா அந்த கார் மெயின்டெனன்ஸுக்கு மட்டுமே 2 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, ப்ளஸ் இனோவா காரு டிரைவரோட. சரிப்பா, இன்கேஸ் இல்லைங்க எங்களுக்கு கார் தேவை இருக்குது, அரசாங்கத்தின் கார் தானே அப்படின்னாக்கா இனோவா காரை தான் கொடுத்தாகணுமா? இப்போ எம்எல்ஏ போயிட்டு வர போகிறாரு, கூட யார் இருப்பார்? ஒரு டிரைவர் இருப்பார், ஒரு உதவியாளர் இருப்பார். அது இல்லாமல் யாரோ ஒருத்தர் வந்தாங்க வர போகிறாங்க எம்எல்ஏ கூட, அவ்வளோதானே. அதுக்கு எதுக்கு இனோவா காரே தான் வேணுமா அவங்களுக்கு? அப்போ அந்த இனோவா கார் வழங்குறாங்க, அதுக்காக அண்ணன் நன்றி சொல்கிறாப்புல. அப்போ இனோவா காரு 234 எம்எல்ஏக்களுக்கும் வாங்கி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மாதம் 2 லட்ச ரூபா கிட்டத்தட்ட அதுக்கு பராமரிப்பு காசு கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட கஜானாவில் காசு இருக்குது. பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு மாணவர் மலேசியாவில் போய் படிக்கிறாப்புல, அவருக்கு உதவித்தொகை மோட் ஆஃப் பேமெண்ட் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய தொகை, அவருடைய உரிமை இது. அந்த உரிமை ஏன் வரலன்னு கேள்வி எழுப்புறாப்புல. அதுக்கு அண்ணன் என்ன பதில் அனுப்புறாப்புலனாக்கா, இல்லை ரிசிப்ட் கட்டணம் கொடுக்கலன்னு சொல்கிறீங்க, ரிசிப்டை ஏப்ரல் மாதமே அனுப்பிச்சுட்டா அந்த ஆதாரத்தை நீ வெளியிட்டாச்சு, அப்போ ஏன் அண்ணன் வன்னியரசு அவர்கள் போய் சொல்கிறீங்க? அப்போ 375 பேர் நாங்கள் அனுப்ப போகிறோம்னு சொன்னீங்க, 311 பேருக்கு யூகே கவர்மெண்ட்டில் தான் கிடச்சிருக்கு. அந்த யூகே கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் 311 மாணவர்களுக்கு நாங்கள் விசா மிக்ரேஷன் அந்த ஸ்பான்சரில் பிரச்சனைலாம் அவங்க சொல்கிறாங்க. அதை நீங்கள் பிஜேபி கிட்ட பேசிட்டீங்களா இல்லையா? பிஜேபி என்ன ரிப்ளை பண்ணுச்சு? 311 பட்டியல் சமூகத்து மாணவருடைய படிப்பு மண்ணலி போட்டிருக்க படிப்பில் இந்த தாவேக அரசு பிஜேபி அரசும் அதை ஏன் நீங்கள் பேசல? ஒருவேளை பிஜேபி தான் ரிப்ளை பண்ணலனாக்கா சிஎம் விஜய் குறித்து பேச சொல்லுங்க, விஜய் பிஜேபி குறித்து பேச சொல்லுங்க. பிஜேபி அரசாங்கம் பட்டியல் தமிழ்நாட்டில் உள்ள பட்டியல் சமூக மாணவர்களுடைய படிப்பில் மண்ணலி போடுதுன்னு அவரை பேச வைங்கண்ணே, சட்டமன்றத்தில் பேச வைங்க, அவரோட ட்வீட் போட சொல்லுங்க, அஃபிஷியல் ட்விட்டர்லேருந்து போட சொல்லுங்க, அவர் பேச சொல்லுங்கண்ணே. பட்டியல் சமூக மாணவர்களுடைய படிப்பில் உங்களுக்கு அப்போ அக்கறை இல்லையா? அதை தாண்டி இந்த அரசை காப்பாற்றி நீங்கள் அமைச்சருக்கான பதவி சுகத்தை அனுபவிக்கணுமா? இதே மாதிரி தான் முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. பெரியார் இருக்கும் பொழுது 1930களில் தஞ்சாவூர் பக்கம் நீடாமங்கலம், அதுக்கு பக்கம் அனுமந்தபுரம்னு ஒரு இடம். அந்த இடத்துல இதே மாதிரி அப்போ உள்ள காங்கிரஸ் ஒரு பெரிய ஒரு சாதிய தீண்டாமையை, சாதிய வன்கொடுமையை செய்து அதில் 3 பேர் பாதிக்கப்படுறாங்க. 3 பேருக்கு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க, 3 பேருக்கும் மொட்டையடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அவங்கள கழுது மேலே உட்கார வச்சு அசிங்கப்படுத்தி சாணிப்பால் ஊற்றுது வாயில். அப்போ இந்த சம்பவம் தெரிஞ்சு போய் அங்கே உள்ள ஆறுமுகம் அப்படிங்கிற ஒரு தோழர் அந்த 3 பேரையும் முடிச்சு ஐயா பெரியார்கிட்ட அனுப்புகிறாங்க ஈரோட்டுக்கு. ஐயா பெரியார் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க மேடைகள் போட்டு அந்த 3 பேரையும் வாக்கு மூலமாக பேச வைக்கிறாரு மக்கள் மத்தியில். அப்போ விடுதலையில் எழுதுறாங்க, தமிழ்நாடு முழுக்க மேடைகள் போட்டு அவர் பேசிக்கிட்டே இருக்காரு, கூடவே அழைச்சிட்டு போய் அவங்கள பேச வச்சு வாக்கு மூலமாக மக்கள் மத்தியில் என்ன நடந்தது சொல்ல வைக்கிறாரு. இவ்வளவோ நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதை குறித்து அப்போ உள்ள காங்கிரஸில் உள்ள எந்த தலைவருமே, இன்க்ளூடிங் அப்போ உள்ள ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரோ அல்லது பட்டியல் சமூகத்தை சார்ந்த அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ ஒருத்தர் கூட இது குறித்து வாய் திறக்கல. அப்போ அன்றைக்கு சட்டமன்றத்தில் மேலே வேலை யார் இருந்தனாக்கா ஐயா மரியாதைக்குரிய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் உள்ளே இருக்கார். அப்போ தான் ஐயா பெரியார் அவர்கள் சொல்கிறாரு, இந்த மாதிரி உள்ள இவ்வளோ பேர் நீங்கள் பட்டியல் சமூகத்தினுடைய மக்களுடைய தலையை கணக்கு அமைச்சு உள்ளே போய் அமைச்சராகவும் மேலவையிலையும் கீழவையிலையும் எம்எல்ஏக்களும் இருக்கீங்களே, இப்படி 3 பேரை நான் தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் காமிச்சு இவங்களுக்கு ஏற்பட்ட இந்த சாதிய வன்கொடுமையை நான் பேசிக்கிட்டு இருக்கேனே, உள்ள நீங்கள் சட்டமன்றத்தில் பேச மாட்டீங்களான்னு கேட்குறாரு. விடுதலையிலையும் இது பதிவாகுது. அதுக்கப்புறமாக ஐயா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்புறாரு. அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் ஒருத்தர் நினைச்சு அப்படி நடக்கவே இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்கிறாரு. சொல்கிறவர் யாருனாக்கா அவரும் பட்டியல் சமூகம். இதுதான் கொடுமை. இது அதுக்கப்புறம் ஐயா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் அது குறித்து கேள்வி எழுப்ப ஒரு தடவை கேள்வி எழுப்பினாரு, அவங்க பதில் கொடுத்தாங்க, அதில் முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கேஸாக போட்டு கொண்டு போய் கடைசி வரைக்கும் அதை கொண்டு போய் அதை ஒரு முடிவை கண்டது யாருனாக்கா ஐயா தந்தை பெரியார் அவர்கள். அதே மாதிரி தான் நம்ம இன்னைக்கு கேட்குறோம். நீ உள்ளே உட்காந்துருக்கீங்கல்ல 8 தலித் அமைச்சர்கள்னு சொல்லிட்டு உங்களை காமிச்சு தானே அவங்க தலித் மக்களை ஏமாத்துனாங்க. அப்போ அந்த 8 பேர் எங்கே போனீங்கன்னு நம்ம கேட்குறோம். அப்போ அந்த துறையே இன்னைக்கு விசிகாக்கில் இருக்கும் பொழுது நீங்கள் பாதிக்கப்படுற பட்டியல் சமூக மாணவர்களுக்கு ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு நம்ம கேட்குறோம்.
தட்ஸ் ஆல் யுவர் ஆனர், தட்ஸ் ஆல். அதனால் இந்த விவிலியத்தை கோட் பண்ணி பேசுறது, பைபிளை கோட் பண்ணி பேசலாம் விட்டு அம்பேத்கரையும் பெரியாரையும் கோட் பண்ணி ஒடுக்கப்படுற மீண்டும் மீண்டும் உரிமைகள் பறிக்கப்படுகிற பட்டியல் சமூக மாணவர்களுக்காக பேசுங்க. அதனால் அம்பேத்கர் அயலக திட்டத்தில் பாதிக்கப்படுற மாணவர்களுக்காக தயவு செஞ்சு பேசுங்க. அவங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புங்க. வெளிநாட்டில் படிக்கிறவங்களுக்கு தயவு செய்து அந்த உதவித்தொகையை வாங்கி கொடுத்துருங்க. இதில் தயவு செய்து எந்த அரசியலையும் செய்ய வேண்டாம், யாரும் இதில் அரசியல் செய்ய வேண்டாம். அனைத்து கட்சியும் ஒன்றாக சேர்ந்து இதில் பாதிக்கப்படுற மாணவர்கள் பக்கம் நின்று குரல் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த வீடியோவின் மூலமாக நம்ம கேட்டுக்கிறோம். புதிதாக சட்டமன்றத்திற்கு வந்துள்ள எம்எல்ஏக்களுக்கு கார் தந்துள்ள நமது முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம் ஃபன்னா சொல்றேன். நான் கல்லூரி படிக்கும் போது காதல் தோல்வி, வேலையும் இல்ல காரும் இல்ல. இன்னைக்கு வேலையும் கொடுத்திருக்காரு தலைவர், காரும் கொடுத்திருக்காரு. ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்க. ஏன்னா நான் ட்ரெயின்ல தான் வரேன். அங்க இருந்து இங்க உள்ள ஆட்டோல உள்ள வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள் கேட்பாங்க, யார் நீங்க? எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டுலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால என்னன்னா இப்படி பேசுகிறாள் ஒரு பெரிய சபரி ஐங்கரன். இது இன்னைக்கு பயங்கர வயலில் இருந்தது. ஆக்சுவலாக அவர் சட்டமன்றத்துக்கு உள்ள காரில் வந்து அந்த எம்எல்ஏன்னு பெருசாக போர்டு மாட்டினா அவருடைய சொந்த காரில் அது ஒரு 40 லட்ச ரூபா இருக்கும் அந்த காரினுடைய மதிப்பு. அந்த காரில் வந்து இறங்கி அவர் சட்டமன்றத்துக்கு போகிற ரீல்ஸை அவரே எடுத்து போட்டிருக்காப்புல. அது மட்டும் இல்லை, அவருடைய அந்த வாக்கு சேகரிக்க போகும் பொழுது அப்புறம் எம்எல்ஏவாக ஆனதுக்கு அப்புறம் அந்த பில்டிங் திறந்து வைக்கிறதுக்கெலாம் போவாங்கல்ல, அந்த ஆய்வுகள் செய்கிறதுக்கு, அந்த ஆய்வுகள் செய்யும் பொழுது எடுக்கப்பட்ட ரீல்ஸ் இருக்குது. அதில் எம்எல்ஏன்னு பெருசாக போர்டு போட்ட அதே வண்டி உள்ளே போனாப்புல இல்லை, அதே வண்டியோட அவர் போய் இறங்குறாப்புல. அது அவருடைய வண்டி. அது மட்டும் இல்லை, அவருடைய அஃபிடவிட்டில் தனக்கு இருக்கிற வாகனங்கள் லிஸ்ட்டில் கார் இருக்குன்னு போட்டிருக்கிறாப்புல. அது இல்லாமல் 2 வீலர்ஸ் 2-3 வச்சுருக்குன்னா அதுவும் அஃபிடவிட்டில் காமிச்சிருக்கிறாப்புல. அப்போ கார் இருக்குது, சட்டமன்றத்தில் காரில் வந்த ரீல்ஸும் இருக்குது. அவர் ஊரில் அதே காரை பயன்படுத்துகிறாரு, எம்எல்ஏன்னு பெரிய போர்டு போட்ட கார் வச்சுருக்கிறாப்புல. அப்போ சொத்து சகமெல்லாம் இருக்குது. அப்புறம் ஏன் இந்த புழுகல்? எதுக்கு இந்த புழுகல் இருக்குன்னு நான் கேட்குறேன். எல்லோருக்கும் இன்ப அதிர்ச்சியை கொடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களே, கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருந்தால் அது மக்களிடம் இருந்து வந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தாலும் சரி, உடனடியாக நிறைவேற்றப்படும் என்பதை மீண்டும் ஒரு முறை நமது முதல்வர் அவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். அறம், நேர்மை, மக்கள் நலம் ஆகிய 3 அடிப்படையில் தமிழகத்தை தாங்கி பிடிக்கின்ற முதல்வர் நமக்கு கிடைத்திருக்கின்றார்கள் என்ற பெருமையோடு அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொடுக்கிற காரை இனோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கின்ற பின்னால் இருக்கின்ற உறுப்பினர்கள் சொல்லுகின்றார்கள். அனைவருக்கும் இப்போ இந்த டிவி எம்எல்ஏ சொன்னார்ல, இனோவா காராக கொடுக்குறேன் நீங்கள் பின்னாடி கேட்குறாங்க, அதனால் எல்லாரும் கொடுக்குன்னு சொன்னாப்புல. இல்லை, இவர் அஃபிடவிட்டில் தாக்கல் பண்ணியிருக்கிறதுல இவருடைய 4 சக்கர வாகனங்கள் என்ன தெரியுமா? டொயோட்டா இனோவா வச்சுருக்காரு, டொயோட்டா இனோவா கிறிஸ்டா. அது தொகை எவ்வளோனாக்கா 10 லட்ச ரூபா 2017 வாங்கியிருக்கிறாப்புல. 4 சக்கர வாகனம். மெர்சிடஸ் பென்ஸு, ஏங்க பென்ஸ் 2 வச்சுருக்காப்புலங்க. 2 பென்ஸு, ஒரு வோல்ஸ் வேகனு, ஒரு இனோவா, 4 கார் வச்சுருக்காப்புல இந்த டிவிக்கு எம்எல்ஏ. ஒரு ஆள் சொந்தமாக 4 காரு, அதுவும் இனோவா, அப்புறம் வோல்க்ஸ் வேகன் 1, 2 பென்ஸு. இப்போ இவ்வளோ கார் வச்சுருக்கிறவருக்கு ஏந்திரிச்சு கொடுக்குறீங்க, இனோவாவாக கொடுங்க அப்படின்னு கேட்குறாப்புல. இப்போ இந்த கார் ரொம்ப அவசியமானு நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. இந்த களவாணி படத்தில் ஒரு காமெடி ஒன்று வரும். அந்த திருவிழா போயிட்டுருக்கோம், எல்லோரும் உட்காந்து ஆர்கெஸ்ட்ரா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம கருப்பண்ணனுடைய புள்ள வந்து பலூனு கேட்கும் 5 ரூபாய்க்கு. காசு இல்லை, காசு இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாப்புல. அப்போ அந்த ஆடுற நடன கலைஞருக்கு வந்து 500 ரூபா இவர் கொடுத்ததாக எழுதி அனுப்பிச்சுட்ருவாங்க. ஏன்னா இப்போது பெத்த பிள்ளைக்கு பலூன் வாங்க 5 ரூபா இல்லை, ஆட்டக்காரிக்கு 500 ரூபாவாயின்னு சொல்லி வாய்க்குள்ளேயே விட்டு இந்த கடப்பாறையை விட்டு கிண்டுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி கஜானாவில் காசு இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ மக்களுக்கு ஏதாவது வேணும்னாங்க கஜானாவில் காசு இல்லை, நான் எப்படி செய்கிறது? நீங்கள் தான் சொன்னீங்க. நான் வந்தோடனே முதல் கையெழுத்து அனைத்து பேருந்துகளிலும் மகளிர்கள் இலவசமாக செல்வது தான் என்னுடைய முதல் கையெழுத்துன்னு போட்டிங்க சொன்னீங்க. ஆனால் முதல் கையெழுத்து போட்டிங்களா? ஏன் போடலை? அப்போ நீங்கள் பொய் சொல்லியிருக்கீங்க, மக்களை ஏமாத்திருக்கீங்க. கேட்டாக்கா நான் இப்போ தான் வந்து பார்த்தா கஜானாவில் காசு இல்லைன்னீங்க. இப்போ 234 பேருக்கு இனோவா கார் புதுசாக வாங்கணும்ல. ஒரு இனோவா கார் எவ்வளோ? சரி, குறைந்தபட்சம் ஒரு 15 லட்சம் வரும்னு வச்சுப்போம். ஒரு இனோவா கார் 15 லட்சம், நான் சொல்லி குறைந்தபட்சம் ஆவரேஜாக எப்படியும் ஒரு 20 லட்சமாவது இருக்குன்னு வைங்க. 20 லட்சம் ரவுண்டாக போட்டுக்கலாம். அப்போ ஒரு கார் 20 லட்சம் ஒரு எம்எல்ஏவுக்கு அப்படின்னாக்கா 234 எம்எல்ஏக்களுக்கும் நீங்கள் கார் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. எப்போ இனோவா கார் 20 லட்சம் ஒரு கார், 234 கார் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா அதனுடைய அமௌண்ட்டு என்ன? அதோட 234 காருக்கும் டிரைவர் போட போகிறீங்க அரசாங்கத்தின் சார்பாக. அவருக்கு ஒரு சம்பளம் இருக்குது.
அவருக்கு ஒரு உதவியாளர் போட போகிறீங்க. 234 எம்எல்ஏக்களும் புதுசாக ஒரு உதவியாளர் வேறு இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அவருக்கு ஒரு சம்பளம் இருக்குது. அந்த கார் மெயின்டெனன்ஸுக்கு ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு இருக்கீங்க. இப்போ எல்லா தொகையும் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வரும்? எத்தனை கோடிகள் வரும்? அப்போ கஜானா காலியாக இருந்தாக்கா எப்படி உங்களால் அந்த காரு 234 பேருக்கு வாங்கி கொடுக்க முடிஞ்சுச்சு? டிரைவர் போட்டு, பிஏ போட்டு, இவருக்கு சம்பளம், அவருக்கு சம்பளம், மெயின்டெனன்ஸுக்கு சம்பளம், பெட்ரோலுக்கு சம்பளம், காத்தடிக்கு சம்பளம், எல்லாத்துக்கும் சம்பளம்னாக்கா இந்த காசு உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? கஜானா காலினாக்கா விஜய் அவர்கள் தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து கொடுக்குறாரா? இந்த காசு எங்கேருந்து வந்துச்சு? எங்க அம்பேத்கர் அயலக படிப்பு திட்டத்தில் படிக்க போனவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாணவர் மூளையை பற்றி ஒரு ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு கொடுக்க வேண்டிய காசை இன்னும் வரலன்னு சொல்லி கேட்டுருக்க, அவ்வளோ உரிமையாக அவர் கொடுக்க வேண்டிய காசை இந்த உதவித்தொகையில் அதுக்கு நீங்கள் கொடுக்கறதுக்கு கேட்டாக்கா லெட்ரு வரலங்கிறீங்க, ரிசிப்ட் வரலன்னு புழுகிறீங்க. ஆனால் காரு வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்குது கவர்மெண்ட்டுக்குள்ள, அதை துதிபாடுறதுக்கு உங்களுக்கு விவிலியத்திலேருந்து உங்களுக்கு டயலாகும் இருக்குது. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். இப்போ அவர் வேற ஏதாவது விஜயனுடைய பாடல்களை பாடியிருந்திருக்கலாம். எதுக்கு இந்த பாட்டை பண்ணாங்க? எவ்வளோ பாடல்கள் அண்ணன் விஜய் அவர்கள் இசையமைப்பில் வெளியில், அண்ணன் விஜய் அவர்கள் நடித்த வெளிவந்தால் எவ்வளவு பாடல்கள் இருக்கு. அவராலேயே பாடப்பட்ட பாடல்கள் எவ்வளவு இருக்கிறது. முட்டை போனா என்னது அந்த என்ன பாட்டுங்க அது, கொத்து பரோட்டா, முத்த பரோட்டா, ஏதோ ஒன்று பாட்டு போடுவாங்களே, அந்த பாட்டாவது நீங்கள் பாடியிருந்துருக்கலாம். பழைய பாட்டை பாடுறீங்க, சரி பரவாயில்ல. இப்போ இந்த அம்மா யாருன்னாக்கா இவங்களை அந்த இனோவா கார் கொடுத்ததுக்கு எல்லாம் பாடல்கள் பாடிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க யாருன்னா குடியாத்தம் எம்எல்ஏ, இவங்க பேர் சிந்து, டிவிகே எம்எல்ஏ. குடியாத்தத்தில் பேச வேண்டிய பிரச்சனைகள் 1000 பிரச்சனைகள் இருக்குது. அங்கே உள்ள தோல் தொழிற்சாலைகள் இருக்குல்ல, அதனால் அங்கே மாசுபடுறது, அங்கே உள்ள மக்களுக்கு வந்ததுனால ஏற்படுற விளைவுகள், அவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வர்றது, அவங்களுக்கு இந்த மாசு, அந்த அந்த தோல் தொழிற்சாலைலேருந்து வெளியில் போடுற இந்த காற்று மாசுபடுதல், தண்ணி மாசுபடுதல், அங்கே உள்ள இயற்கை சூழல் மாசுபடுதல்னு பல பிரச்சனைகள் இருக்குது அங்கே உள்ள தோல் தொழிற்சாலைகள். அது மட்டும் இல்லை, தண்ணி பிரச்சனை அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, அங்கே அடிப்படையான சாலை வசதிகள்லேருந்து இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. மக்கள் போராட்டம், அதுக்கு எதிராக எனக்கு அடிப்படை வசதி செஞ்சு கொடு, தோல் தொழிற்சாலையிலேருந்து வர்றதை எனக்கு பிரச்சனை ஆகுது, அதுக்கு ஏதாவது சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1000 பிரச்சனைகள் இருக்குது. அந்த அம்மா என்னைக்காவது அதை பற்றி பேசியிருக்காங்களா? பேசி பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு ஓட்டு போட்டு உள்ளே அனுப்பிச்சது அதை பற்றி பேசுகிறது தான், ஓட்டு போட்டு உள்ளே அனுப்பியிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், யாருக்காக கொடுத்தார்? நான் அவங்க வீட்டு காசை தூக்கி கொடுத்தாரு. எங்கள் வீட்டு காசுமா? நம்ம வீட்டு காசு. நம்ம வீட்டு காசுலேருந்து கார் வாங்கி கொடுக்குறாரு. அப்படின்னா கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், யாருக்காக கொடுத்தார்? என்ன விஜய் என்ன அவர் சம்பாரிச்ச காசை தூக்கி கொடுத்துட்டாப்லையா? இல்ல ஒரு நிமிஷம் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, என்ன வார்த்தை இது? பைத்தியம் மாதிரி பேசுறாங்கன்றாங்க. இதைத்தான் சட்ட அமைச்சர் சுட்டி காட்டுறாரு. உரிமையில் பேசுவது, வாடா போடா என்ன பேசுவது, இந்த மரபுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவது, இதையெல்லாம் அவர்கள் தவிர்க்க வேண்டும். இந்த சைடு கண்ட்ரோல் பண்றதுக்கு வெற்றி தலைவர்களுடைய ஒரே ஒரு கடைக்கன் பார்வை போதும். ஆனா எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க, நேரலையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன வார்த்தை அது? சபைக்கு இல்ல இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, தவறான வார்த்தை. இப்ப அடிக்கிறதுக்கு பாஞ்சு வர்றாரு, கையை வாங்கிட்டு வர்றாரு. இவர் மீது நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை யூடியூபர்ஸும் இதை உடன் போடுறோம். உண்மையிலேயே அண்ணன் கே நேரு அவர்கள் தான் இதை சொல்லியிருக்காரு. அதாவது ஒட்டுமொத்த தாவேக்கா எம்எல்ஏக்கள் அமைச்சர்களை பார்த்து ஏண்டா பைத்தியக்காரனுங்களா அப்படின்னு ஏதோ அந்த மாதிரி வார்த்தைகளை ஏதோ பேசியிருக்காரு. ஏண்டா பைத்தியமாடா நீங்களாம் அப்படின்னு ஏதோ அந்த மாதிரியான வார்த்தைகளை சட்டமன்றத்தில் அவங்கள பார்த்து பேசியிருக்காரு. தவறு இல்லைங்களா? அது வன்மையாக கண்டிக்கிறோம். உண்மையில் எனக்கு அந்த சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மரபு பிரபு அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம மீறக்கூடாது. அவன் ஒரு சீனியர் எம்எல்ஏ அப்படிங்கிறதுக்காக இந்த பசங்களாம் அதை பிளாக் டிக்கெட் விற்று வந்தவங்க, லாட்டரி டிக்கெட் விற்ற பசங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த வார்த்தையில் போட்டு பேசிடக்கூடாது. எனக்கு அது சட்டமன்றம். ஏற்கனவே சொன்ன மாதிரி மரபு பிரபுலாம் அதில் இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பாட்டுக்கு போய் அவங்கெல்லாம் பார்த்து ஏன்னா பைத்தியம் மாதிரி பேசுகிறீங்க, ஏன்னா பைத்தியமாடா நீங்களாம் அப்படின்னு சொல்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உண்மையிலேயே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஐயா ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நாங்கள் வழிமொழிகிறோம். யூடியூப்டர்ஸ் அதை அப்படியே வழிமொழியுது. ஏன்னா அப்படி சொல்லிடக்கூடாது யாரையும், ரொம்ப தவறான செயல். ஏன்னா இதான் ஐயா ஓஎஸ் மணியன் அதிமுக காரராக இருந்தாலும் அவர் ரொம்ப நயமாக சொன்னார், ரொம்ப நயமாக பக்குவமாக ஒரு விஷயத்த சொன்னார். நாம் கூட அதில் எடுத்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம். ரொம்ப நயமாக சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, ஏங்க இந்த மாதிரி 10 பைத்தியங்களை வைத்தியத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டேங்குது, ஏன்னா இந்த பைத்தியமும் வைத்தியத்துக்கு கூப்பிட்டா வராது அவர் சொன்னது. அப்போ பைத்தியங்கள்கிட்ட போய் சொன்னோம்னா அது என்ன தெரியுமா சொன்னது? யாரை பார்த்து பைத்தியம்ங்கிற நம்மளை பார்த்து கேட்குது. யாரை பார்த்து பைத்தியம்னு சொல்கிறேன்? நான் யார் தெரியுமா? நான் டிவிக்கில் இருக்கேன். நான் யார் தெரியுமா?
நான் வந்து எம்எல்ஏவாக இருக்கேன். இந்த மாதிரியான வார்த்தைகளை ஏன்னா பைத்தியங்கள் அப்படி தான் சொல்லணும். நீங்கள் போய் கேட்டிங்கனாக்கா, நான் எம்எல்ஏவாக இருக்கேன், நான் இதுவாக இருக்கேன், எனக்கு சிஎம் தெரியும், இப்படிலாம் சொல்லுங்கள். அதனால் நம்ம வந்து அதுக்காக விட்டுறக்கூடாது. அவங்க அதை பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்கள வந்து நம்ம நயமாக பேசி நம்ம மருத்துவமனை கொண்டு போய் அவங்களுக்கு உரிய சிகிச்சையை நம்ம செஞ்சு தரணும். அதற்கு அரசாங்கம் முன்மொழிய வேண்டும். அதற்கு உரிய செலவுகளை அரசாங்கம் பட்ஜெட்டில் ஒதுக்கணும். ஏன்னா உண்மையிலேயே ஐயா ஓஎஸ் மணியன் அதிமுககாரராக இருந்தாலும் எங்கள் ஊருக்காரர் தான் ஐயா. அதனால் என்னதான் இருந்தாலும் அவருடைய மாற்றுக் கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் பேரவைத் தலைவரை நாங்கள் சொல்லிக்கிறோம்னாக்கா ஐயாவுடைய கருத்தில் நான் உடன்படுறேன். அதில் நான் வந்து வழிமொழிகிறேன். தயவு செஞ்சு இதுலேருந்து சபை குறிப்பிலேருந்து ஐயா கேனர் அவர்கள் பேசுன தூக்கிடுங்க, ஐயா ஓஎஸ் மணின்னு பேசுன தயவு செஞ்சு சேர்த்துக்குங்க. அதனால் யாரையும் பார்த்து அந்த மாதிரி பொது வழியில் அப்படி சொல்லிடக்கூடாது. ஐயா கேனர் ஐயா அவர்கள் வந்து ஓஎஸ் மணியன் அவர்கள்ட்ட வந்து நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டு இன்றைய குஜிலி மஸ்து கொத்து புரோட்டாவை இத்துடன் நாம் நிறைவு செய்கிறோம்.